Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை போகிறீங்க செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டையும் நாலேஜும் வந்து கெயின் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து டோட்டலாக வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பெருசாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி பெருசாக இருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஒரு சின்ன ஐடியா. ஸோ கோல்டு வந்து இந்த இடத்துல நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவை கட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சோச்சுன்னு நம்ம எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ரைட்டா? இங்கேருந்து செல் வந்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். ஸோ 5 மினிட்ல இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 1 மினிட்ல நமக்கு என்ட்ரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 1 மினிட்ல நமக்கு லோ அப்படின்றது இதுதான் லோ. ஸோ நமக்கு 1 மினிட்ல லோ வந்து எடுக்கல. ஓகேங்களா? ஸோ லோ எடுக்காமல் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ நமக்கு இந்த என்ட்ரி வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகலை. அதாவது நம்ம என்ட்ரியை வந்து ட்ரை பண்ணல. ஓகேங்களா? என்ட்ரி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். சரி, ஓகே. இப்போ இந்த என்ட்ரியை நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் 15 மினிட்ஸ் செகண்ட் 15 மினிட்ஸ்க்கு போயிடலாம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோ கொடுத்துருக்கான். இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இங்கே எங்கே டிமாண்ட் இருக்குன்னா இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக இது ஒரு டிமாண்ட். இந்த டிமாண்ட் வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல ப்ரீமியமில் இருக்குது. ப்ரீமியமில் ஆஃப், டிஸ்கவுண்ட்டில் ஆஃப். ஓகேங்களா? இது எடுக்கலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை எடுக்க வேண்டாம். 50%க்கு கீழே இருந்தால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ட்ரெண்டு வந்து பையில் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த டிமாண்டுக்கு இங்கே மார்க் பண்ணி இந்த இடத்துல நம்ம டிமாண்ட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, இந்த டிமாண்டுக்கு நமக்கு வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? சரி, அப்போது இது வந்து சப்ளை. ரைட்டா? கீழே சோர்ச் பண்ணதுக்கு இந்த இடத்துல சோர்ச் பண்ணதுக்கு இது வந்து சப்ளை. ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் நின்றுட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். அப்போது இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்டுக்கு இப்போ வந்து இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி எதுவும் வேண்டாம். ஓகேங்களா? இதுக்கு 50% வேண்டாம். அப்போது நம்ம இந்த டிமாண்டில் இருந்து பை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ 15 மினிட்ஸு டிமாண்ட் 15 மினிட்ஸ். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல ரீஃபைன்மெண்ட் எடுக்கலாம். இதுதான் வந்து ஒரு பக்காவான ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து லண்டன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ரீஃபைன்மெண்ட்டில் அழகாக வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 1 மினிட்ல இது லோ, இது ஹை. ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல நமக்கு இந்த ஹையை எடுத்துட்டா நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த செல் வந்து போட்டிருந்தது கிடையாது, நமக்கு இது ஆக்சுவலாக போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இப்போது இங்கே இருக்கக்கூடிய லோவை எடுத்ததுக்கு, அதாவது இது பிஓஎஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம இங்கே சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளையில் இப்போ மிட்டிகேட் பண்ணி ரியாக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ நமக்கு இங்கே ரியாக்ஷன் பண்ணி இந்த இடத்துல சம்வேர் ஒரு டிமாண்டை கொடுத்து இப்படி சோர்ச் பண்ணால் இது ஒரு ஃப்ளிப்பு தானே லோவர் டைம் ஃப்ரேமில். ஸோ அது ஒரு ஃப்ளிப்பு தானே. ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் என்ட்ரின்றது இங்கே ஃப்ளிப் கிரியேட் ஆகும்போது இங்கேருந்து நம்ம இப்படி பை வந்து எடுத்துக்கலாம். இந்த டாப் வரைக்குமே நம்ம பை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மஸ்ட்டு பிரேக் இவன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இது ஒரு 1 மினிட் என்ட்ரி. ஸோ ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துல இந்த சப்ளைக்கு பிளான் பண்ணோம். இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து ஃப்ளிப் வந்து கொடுத்துருக்கான். இந்த சப்ளைவை இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு
ஃப்ளிப் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்த பிரேக் பண்ணனால ஃப்ளிப் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே கீழே வந்துட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலை அப்படின்னா, கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகாமலே நம்ம சொன்ன டிபிக்கு மார்க்கெட் வந்து இப்போ போயிட்டான். ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைக்கு போயிட்டான். ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அகெயின் 15 மினிட்ஸ்க்கு போகலாம். 15 மினிட்ஸ் போயிட்டோம் அப்படின்னா இது பிஒஎஸ், இது பிஒஎஸ், இதுவும் பிஒஎஸ், ரைட்டா? இந்த இடத்துல பிஒஎஸ் இருக்குது. அப்போது நமக்கு இங்கே சோர்ஸ் இருந்தது, நம்ம டிமாண்ட்லேருந்து பை வந்து ட்ரை பண்ணோம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான்னா, இது பிஒஎஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இந்த இடத்துல பிஒஎஸ் பண்ணியிருக்கான், கீழே வந்து டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஓகேங்களா, அப்போது இந்த பிஒஎஸ்க்கு டிமாண்ட் அப்படின்றது இதுதான் டிமாண்ட். ஓகேங்களா, இந்த டிமாண்டில் பை இருக்குது. இப்போ இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா, அப்போது இந்த லோ, ஸோ இதை கிளியர் பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய லோ நமக்கு லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆக போகுது. ஓகேங்களா, இந்த இடத்துல லிக்விடிட்டி ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த மார்க் இங்கே இருக்கட்டும். ஸோ இது வந்து லிக்விடிட்டியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக லிக்விடிட்டி. ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் இந்த லோவை எடுத்துட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் செல்லு போயிடும். ஸோ இந்த லோவை எடுத்துட்டான்னா அடுத்து பை ஆகக்கூடிய இடம் இங்கே எங்கேயுமே இல்லை. அப்போது அடுத்த டார்கெட் இந்த லோ தான். இந்த லோவை மார்க்கெட் எடுத்துரும். ஓகேங்களா, அப்போ இந்த லோவை எடுத்துரும். ஸோ இப்போ நம்ம பிளான் போடலாம். 5 மினிட்டுக்கு போகிறோம், சாரி 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்டில் நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல பை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். 15 மினிட்ஸ்லேயும் சேம் டிமாண்ட் இது தான். ஓகேங்களா, 15 மினிட்ஸில் நமக்கு டிமாண்ட் இது தான். அந்த 15 மினிட்ஸோட டிமாண்ட் தான் 1 மினிட்ல நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டா, 1 மினிட்ல எடுத்திருக்கோம். இப்போ இந்த 1 மினிட்ல மார்க்கெட் உள்ளே எப்படி ப்ளே பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ 1 மினிட்ல நமக்கு ஃப்ளிப் இருக்குது. சப்ளை மிட்டிகேட் பண்ணி ஃப்ளிப்பு கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த ரீஃபண்ட்மெண்ட் எடுத்து சோர்ஸ் கொடுத்துருக்கான், சப்ளை மிட்டிகேட் பண்ணி ஃப்ளிப் கொடுத்துருக்கான். அப்போ இந்த டிமாண்ட் பவர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஒன்று இந்த டிமாண்டில் நமக்கு பை ஆகணும், இந்த டிமாண்டில் பை ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிமாண்டை ஃப்ளிப் பண்ணணும் மார்க்கெட். ஸோ 15 மினிட்ஸ் வரலாம். 15 மினிட்ஸில் இங்கே போட்டிருக்கிற இந்த டிமாண்டை மார்க்கெட் ஃப்ளிப் பண்ணணும். ஸோ மார்க்கெட் இதை ஃப்ளிப் பண்ணிட்டா, நம்ம இங்கே போட்டிருக்கிற என்ட்ரி எஸ்எல் அடித்து மார்க்கெட் கீழே ஃப்ளிப் பண்ணிட்டா, நம்ம இங்கே வரக்கூடிய சப்ளை, அதாவது ஃப்ளிப்பில் இருந்து நம்ம என்ட்ரி எடுத்து செல் பண்ணலாம் இந்த லோ வரைக்கும். ரெக்கவரி, நம்மளோட லாஸ் ரெக்கவர் பண்ண மாதிரியே ஆகும், ப்ராஃபிட் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக இப்போ நம்ம போட்டிருக்க இந்த டிமாண்டில் இருந்து கண்ட்ரோல் எடுத்து போயிடுவான் மேலே. ஓகேங்களா, 1 மினிட்ல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து போயிடுவான். ஓகே, இப்போது இந்த டிமாண்டுக்கு நம்ம இப்படி கூட செட் பண்ணலாம், 1:7 இப்படி கூட செட் பண்ணலாம். ஆனால் நம்ம எப்பயுமே ஒரு சேஃப் ஜோனில் இருக்கணும். அதனால் ப்ரீவியஸ் லோக்கு கீழே நம்ம செட் பண்ணிப்போம் எப்பயுமே. ஓகேங்களா, ஒரு சேஃப் ஜோனில் இருக்கணும் அதுக்காக. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் இங்கே வந்தானா இதில் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி நமக்கு மார்க்கெட் ஃபெயில் பண்ணிட்டா, மார்க்கெட் இந்த இடத்துல ஃபெயில் பண்ணிட்டா இங்கேருந்து செல் பிடிச்சி செல் பண்ணலாம். இதுதான் வந்து நம்மளோட பிளான். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகேங்களா, ஓகே. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே போட்டு வச்சுருந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரல. ஓகேங்களா, ஸோ வராமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ நம்ம இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கனால நம்ம கீழே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து எதுக்கு போயிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஒரு சப்ளை. ஓகேங்களா, இந்த சப்ளையில் நமக்கு ஹிடன் டிமாண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல வந்து நமக்கு டிமாண்ட் ஃப்ளிப்பாக வந்திருக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. அப்போது இதுவும் சப்ளை தானே. ஸோ இதுவும் சப்ளை. இங்கே நமக்கு ஒரு
ஹிடன் டிமாண்ட் வருது. ஸோ இதுவும் டிமாண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது 2 டிமாண்ட். இந்த 2 டிமாண்டில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஃபர்ஸ்ட் டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். செகண்ட் டிமாண்ட்லையும் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போய் இந்த ஹையை எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஹையை வந்து எடுத்திருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் தான் நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல. அப்போது இங்கே இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் ரேலி ஆகிருக்கான், பேஸ் ரேலி. ஓகேங்களா? அப்போது நம்ம இதை ஒரு ஸ்விங்காக எடுக்க முடியாது. ஸோ ஸ்டில் நமக்கு இந்த டிமாண்ட் இப்போ இங்கே போட்டிருக்கிற டிமாண்ட் ஸ்டில் வேலிடு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக கிளியர் பண்ணி காட்டுறேன் 15 மினிட்ஸில். ரைட்டா? ஸோ இந்த பிஒய்ஸ்க்கு ஸ்டில் இந்த டிமாண்ட் வேலிடாக தான் இருக்குது. ஸோ 5 மினிட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் எடுத்திருக்கோம். ஸோ ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் இஸ் ஒன் மினிட். ஓகேங்களா? அப்போது 1 மினிட்டில் சேம் இந்த டிமாண்ட் வேலிடாக தான் இருக்குது. அப்போது இந்த என்ட்ரி நமக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் என்ட்ரி இதில் தான் இருக்குது. ஆனால் இப்போது என்ன ஆக போகுதுன்னா, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:47. ஓகேங்களா? 5:47. ஸோ 6 o'clock நியூஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் பை இருக்குது. அப்போ இது எடுத்துடலாம், இது எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். டிபி கொஞ்சம் மேலே இப்படி போட்டுடலாம். ஆனால் இப்போது 6 o'clock நியூஸ் இருக்குது. 6 o'clock நியூஸுக்கு முன்னாடி இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதில் மிட்டிகேட் பண்ணி இப்படி கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கான் அப்படின்னா என்னோடய ஆர்டரை நான் பிரேக் ஈவன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் மார்க்கெட் இதை மிட்டிகேட்டே பண்ணலை, இப்போ மேலேயே இந்த இடத்துலையே இருக்கான், இல்லைனா கொஞ்சம் கீழே இருக்கான், இதை மிட்டிகேட்டே பண்ணாமல் இருக்கான். ஆனால் நியூஸ் வர்றதுக்கு ஒரு 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5:55, 5:57, 8 இந்த மாதிரி இருக்கும்போது மிட்டிகேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆர்டரை நான் டெலீட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்படி ரன்னிங்கில் இருக்குது இப்படின்னா என்னோடய ஆர்டர் என்ன பண்ணுவேன்னா 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த ஆர்டரை சின்ன லாஸில் வெளியே வந்துடுவேன். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் இப்படி போனாலும் ஓகே, ஆனால் இதோட ஸ்ப்ரெட் வேல்யூ, இது கரண்ட் ப்ரைஸ் இங்கே இருந்துச்சு, மேலே போகிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரெட் வேல்யூ இப்படி வந்துடும். இதோட ஸ்ப்ரெட் வேல்யூ இந்த மாதிரி ஏறிடும். இப்படி ஏறுது அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப கிடையாது, ஆனால் நம்மளால் அதை சொல்ல முடியாது எவ்வளோ ஏறும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி கூட எஸ்எல் ஹிட் ஆகலாம். இந்த மாதிரி நடக்கும். மார்க்கெட் நம்ம நினச்சது தான் போகும், ஆனால் ஸ்ப்ரெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதான் வந்து பிளான். ஸோ இப்போது நமக்கு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி இது மிட்டிகேட் ஆகலைன்னா இந்த ஆர்டரை நான் டெலீட் பண்ணிவிடுவேன். நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகே, எனக்கு எந்த ஆர்டர்லாம் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ரன்னிங்கில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணி வச்சாச்சு. இது பிரேக் ஈவனில் இருக்குது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய 2 ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 ஆர்டருமே பெண்டிங்கில் இருக்குது. இந்த 2 ஆர்டரும் ஒரு 3-5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நியூஸுக்கு முன்னாடி இதை வந்து நான் டெலீட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. யூரோ யூஎஸ்டியில் நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலை. ஸோ டெய்லியோட இங்கே இருக்கக்கூடிய டெய்லியோட சப்ளை இன்னும் ஃபெயில் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ என்னோட பாயிண்ட் என்னென்னா, ஒன்று இங்கேருந்து ஃபுல் செல் வரணும், ஒரு நியூஸுக்கு செல் வந்து வரணும். அப்படி இல்லைனா இந்த ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா மேலே, இங்கேருந்து இப்படி வரலாம். இதுதான் வந்து என்னோடய பிளானாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ட்ரி போகலை, என்ட்ரி கிடைக்கல, என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, யூஎஸ்டி ஜேபிஒய் ஒரு என்ட்ரி ரன்னிங்கில் இருக்குது. யூஎஸ்டி கேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து போகலாம். இங்கே கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து போகலாம். ஓகேங்களா? ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட்லேருந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம பை ட்ரை பண்ணலாம். டிபி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தது இந்த டிபி.
யூஎஸ்டி செஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரும் நம்ம பிரேக் ஈவன் தான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, பிரேக் ஈவன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆர்டர். ஸோ மார்க்கெட் வந்து டிபி கிட்ட இருக்கான். ஓகேங்களா, எனக்கு டிபி ஹிட் ஆனால் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ மார்க்கெட் இப்படியே போய் அடிச்சிட்டா கூட எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போயிட்டு போகுது. ஆனால் எனக்கு நான் டிபி எங்கே போட்டிருக்கணும் அந்த இடத்துல தான் நான் எக்ஸிட் ஆகணும். ஸோ இப்போவே நான் எக்ஸிட் ஆனேன் அப்படின்னா என்னோட ரூலை நானே பிலீவ் பண்ணாமல் நானே டவுட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஏமாற்றக்கூடாது இந்த ட்ரேடிங்கில். ஓகேங்களா, நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். லாஸ் ஆனால் ஆகிட்டு போகுது, கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. என்செட்டி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்செட்டி யூஎஸ்டி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு $750 வந்து ப்ராஃபிட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த என்செட் யூஎஸ்டி வந்து லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆனனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா $155 வந்து நமக்கு லாஸ் என்செட் யூஎஸ்டியில். ஓகேங்களா, ஸோ ஸ்டில் நம்ம $600 ப்ராஃபிட்டில் இருக்கோம். இப்போ இந்த யூஎஸ்டி செஃப் இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ்டி செஃப்பு டிபி ஹிட் ஆனால் அண்டு யூஎஸ்டி ஜேபிஒய் டிபி ஹிட் ஆனாலே நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்துடும். ஓகேங்களா, யூஎஸ்டி ஜேபி வந்து ஒரு 1500 கிட்ட வரும், 1400 300 கிட்ட வரும். ஆனால் யூஎஸ்டி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா $3500 வந்து வரும். ஏன்னா இது நான் என்ட்ரி எடுத்தது கம்ப்ரஸ் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ ஒரு நல்ல என்ட்ரி இது. ஸோ இது ரெண்டும் எனக்கு டிபி ஹிட் ஆகும்னு தான் இப்போ நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, சரி, ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ கோல்டு நம்ம செட்டப் வந்து சூப்பராக போட்டிருக்கோம், நல்ல செட்டப் தான். ஆனால் நியூஸ் இருக்குது அப்படின்றனால நம்ம ஹோல்டு பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம என்ட்ரி போட்டு மிஸ் பண்ணியிருந்தா நியூஸில் அனாவசியமாக நமக்கு எஸ்எல் அடிக்கக்கூடாது. ஸோ யூஎஸ்டி ஜேபியில் ஒரு என்ட்ரி, யூஎஸ்டி செஃப்பில் ஒரு என்ட்ரி ரன்னிங்கில் இருக்குது. கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. அண்டு ஸோ யூஎஸ்டி ஜேபிலையும் 2 ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை டெலீட் பண்ணிடணும். ஜிபிபிஎஸ்டியில் ஆர்டர் இல்லை, ஏடியூஎஸ்டியில் ஆர்டர் வந்து போடலை. யூஎஸ்டி செஃப்பில் ஆர்டர் ஒன்று ரன்னிங்கில் இருக்குது. என்ஜிடி யூஎஸ்டியில் நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன பிளான் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். என்ஜிடி யூஎஸ்டியில் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்காக நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம், ரைட்டா? ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் இந்த இடத்துல மிட்டிகேட் ஆனால் 15 மினிட்ஸில் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். மார்க்கெட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இந்த இடத்துல சோச். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தா நம்ம பிரேக் ஈவன் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ மார்க்கெட் நம்மளை ஒரு சேஃப் ஜோனுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு, பிரேக் ஈவன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் ஜோனுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகாமல் மார்க்கெட் சொல்லாத இடத்துல இந்த இடத்துல என்ட்ரி போகணும். ஸோ நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நமக்கு பிரேக் ஈவன் தான் ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ இந்த மார்க்கிங்ஸ்லாம் எடுத்துடலாம். ஓகே, எகைன் 4 ஹவருக்கு போகலாம். ரீஃபைன்மெண்ட் வந்து 4 ஹவர். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 ஹவருக்குள்ளே மார்க்கெட் ரைட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு 50% எடுத்துக்கலாம். ஸோ இந்த 50% ரீச் பண்ணுறதுக்காக மார்க்கெட் ட்ரை பண்ணலாம். அப்போது 15 மினிட்ஸில் போயிட்டு அந்த 50%ல் என்ன இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எஸ், அப்போது இந்த இடத்துல 2 லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு செல் மூமெண்ட் ஃபோர்ஸாக இறங்கியிருக்கான். ஓகேங்களா, அப்போது இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிக் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வருது. இப்போது இந்த ஆர்டர் பிக் பண்ணுறதுக்கு வருது 15 மினிட்ஸோட சப்ளை. இந்த சப்ளையில் 5 மினிட்ல பார்த்து நம்ம என்ட்ரி போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே போகக்கூடாது. மார்க்கெட் எதுக்காக வருதுன்றதான் பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஸோ 4 ஹவர் சப்ளை. அப்போது மார்க்கெட் இதை மிட்டிகேட் பண்ணால் இந்த இடத்துக்கு தான் வருது மார்க்கெட். ஓகேங்களா, அப்போது இதை மிட்டிகேட் பண்ணால் இல்லைனா 15%க்கு மார்க்கெட் வந்தால், அதாவது இந்த 50% வந்து நடுவில் ஒரு லைன் இருக்குல்ல, ஸோ 50% தெரியாதவங்க இந்த நடுவில் ஒரு லைனை அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டதுக்கப்புறமா நமக்கு
15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் செல் ட்ரை பண்ண வேண்டாம். நமக்கு இப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் செல் ட்ரை பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னும் நியூஸ் வர்றதுக்கு 4 மினிட் இருக்குது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ட்ரியை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இது இது இப்போ நியூஸில் இது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா மேலே 15 மினிட்ஸில் ஸ்வீப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஆனால் ஸ்வீப் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஜஸ்ட்டு மார்க்கெட் விக்கு விட்டுட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ கீழே வரத்துக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, இந்த டிமாண்ட் பிரேக் ஆகும் சான்சஸ் இருக்குது. அந்த ரீசன் சொல்லியிருந்தேன். ஸோ மறுபடியும் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கூட பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கீழே வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்வீப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது மார்க்கெட் மேலே விக்கை எடுத்துகிட்டு கீழே இந்த டிமாண்டை அடிச்சுட்டு கீழே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ளிப்லேருந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். நியூஸ் டைமில் கூட நம்ம ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னும் 3 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நான் கோல்டு ஆர்டரை வந்து டெலீட் பண்ணுறேன். யூஎஸ்டி ஜேபிஓஐ ஆர்டரை வந்து டெலீட் பண்ணுறேன். ஸோ ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணலாம். எஸ், 5:58 ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம டெலீட் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, ஒரு ஆர்டர் பிரேக் இவனில் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. கோல்டு டெலீட் பண்ணிடலாம். யூஎஸ்டி ஜேபிஓஐ டெலீட். ஓகே, வேறு ஏதாவது ஆர்டர்? வேறு எதுவும் இல்லை. யூஎஸ்டி ஜேபிஓ ஒன்று ரன்னிங்கில் இருக்குது. யூஎஸ்டி செஃப் ஒன்று ரன்னிங்கில் இருக்குது. என்ஜெட் யூஎஸ்டி இருந்தது, அது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பிரேக் ஈவன் பண்ணி நம்ம பிடிக்க போகிறோம். ஓகே, எஸ்எல் வந்து நம்ம பிரேக் ஈவன் பண்ணாச்சு. ஸோ சும்மா இப்படி போடலாம். இப்படி போட்டு ஸோ இந்த ஆர்டர் டெலீட், இதுவும் டெலீட். இந்த இடத்துல ஒரு நல்ல ஆர்டர் தான், ஆனால் மார்க்கெட் வராமல் கீழே போயிட்டான். அடுத்து கோல்டும் வந்து டெலீட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம போட்ட பிளான் வந்து ஒர்க் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். அதனால் ஏற்கனவே இருந்த ஆர்டர்ஸ்லாம் சும்மா நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்படி. ஓகேங்களா? ஸோ கோல்டு இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, நமக்கு யூஎஸ்டி செஃப் ஹிட் ஆனால் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதுக்கு தான் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணோம். இது ஹிட் ஆகலைனாலும் கவலைப்பட போகிறது கிடையாது. ஓகே, இதுவும் பிரேக் ஈவன் தான். சும்மா நம்ம டிபி ஹிட் ஆகிறத பார்க்குறதுக்காக நான் இப்படி போடுறேன். ஓகே, 1 மினிட் இருக்குது. ஸோ எஸ், நியூஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பிளான் பண்ண இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஆனால் நியூஸ் டைமில் நம்ம ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்தே செல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்படி ஃபோர்ஸாகவும் அடிக்கலாம். ஓகேங்களா? இப்படி நடக்கும். ஸோ இது டிபி போனாலும் நம்ம
ஒரு ரிஸ்க் என்ட்ரி போடாமல் நம்மளோட லைஃப்பை ட்ரேடிங்கில் ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா அது நிம்மதியான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? அதனால் நம்ம போடுற பிளான் இப்போ இங்கே வந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறோன்னா நம்ம போடுற பிளான் வந்து ஓகேவா இருக்குது, மார்க்கெட்டை அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம், அச்சோ நான் அடுத்த என்ட்ரி போடணும் அப்படின்ட்டு போட வேணாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு ரன்னிங் இருக்கிற என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்கான். ஸோ இங்கேருந்து செல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. யூஎஸ்டி செஃப் மூமெண்ட் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போது இந்த நியூஸுக்கு பெரிய மூமெண்ட் யூஎஸ்டி செஃப்பில் இல்லைன்னா மார்க்கெட் எகன் ஸ்லோவாக போயிட்டு டிபி எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ யூஎஸ்டி செஃப்பில் இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் பார்க்கலாம், இங்கே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூரோ யூஎஸ்டி டெய்லி இந்த டெய்லியோட இந்த சப்ளை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த மூமெண்ட் வந்து போகலாம். இந்த சப்ளை பிரேக் பண்ணாமல் கீழே வரலாம். ஏன்னா இந்த சப்ளைக்கு நமக்கு லிக்விடிட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அந்த லிக்விடிட்டி இந்த ஹையை எடுத்துகிட்டு கீழே வரலாம், இப்படின்னு பண்ணலாம். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற ஹையை மார்க்கெட் போய் சும்மா லைட்டாக டச் பண்ணாலும் நம்ம வந்து ட்ரெண்டை மாற்றிட்டு ட்ரேட் பண்ண வேண்டியதான், பைக்கு ட்ரேட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, 5 minute, 15 minutes, 15 minute டிமாண்டு நமக்கு இப்படி பண்ணிட்டான், ஒரு ஃப்ளிப் பண்ணிட்டான்னா செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஓவராலாக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளை இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் வந்து போயிட்டு செல் ஆகவும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ யூஎஸ்டி செஃப் ஸ்டில் இங்கே தான் ரன் ஆகிட்டு இருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபுல் ஃபோக்கஸை வந்து கோல்டில் வந்து போடலாம். ஸோ இப்போ 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போட்டு வச்சுருக்கிற டிமாண்ட் வந்து ஃபெயிலியர். அப்போது அந்த 1 மினிட்ல இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு இது ஒரு சப்ளைவும் இது ஒரு ஹிடன் சப்ளைவும் நமக்கு என்னவா இருக்குது, ஒரு ஃப்ளிப்பாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த ஃப்ளிப்பில் இருந்து மார்க்கெட் எகைன் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே போய் இந்த 15 மினிட்ஸோட டிமாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 1 மினிட்ல என்ட்ரு ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா என்ட்ரு ஆகக்கூடாது. ஏன்னா ஸ்டில் 15 மினிட்ஸோட டிமாண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. நமக்கு எப்போ 15 மினிட்ஸோட டிமாண்டு ஃபெயில் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் ஃப்ளிப்பு வந்து பார்க்கணும். இப்போ நான் இது போட்டதுக்கு ரீசன் ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஒரு ஐடியாவாக வந்து பார்த்துங்க அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம்.
ஓகே. நம்ம இந்த இடத்துல ஒரு 1 மினிட்ல சப்ளைஸ் வந்து பேசியிருந்தோம். ஸோ என்ட்ரி போகல. மார்க்கெட் வந்து என்ன பண்றான், இந்த 1 மினிட் சப்ளைஸ்ல வந்து நமக்கு மார்க்கெட் நிக்கல. ஓகேங்களா? பிகாஸ் நம்ம டிமாண்ட் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா? டிமாண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும்போது, ஸோ 1 மினிட்டோட இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் நமக்கு. ஸோ டோட்டலா நமக்கு 15 மினிட்ஸோட டிமாண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும்போது, நம்ம இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணக்கூடாது ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும்போது செல் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ வந்து நமக்கு இந்த லோ வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த லோவ ஹிட் பண்ணிட்டு, இப்போ மார்க்கெட் வந்து மேல போயிட்டுருக்கான். ஸ்டில் இந்த டிமாண்ட் நமக்கு வந்து பிரேக் ஆகல. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நியூயார்க் என்ன பண்ணியிருக்கான்னா, இங்கேருந்து மார்க்கெட்ட புஷ் பண்ண அதுக்கு முன்னாடி இந்த ஹை லண்டனோட ஹைய அடிச்சிருக்கு. அடிச்சுட்டு இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணி ஒரு டவுன்ஃபால் குடுத்து, இந்த லோல வந்து ஹிட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? மேல ஒரு ஹிட்டு, கீழ ஒரு ஹிட்டு. அப்போ இதுல சப்ளை அப்படின்றது எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் இப்ப ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அகைன் மேல போறதுக்கு தான் சான்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா, இந்த லோ ஹிட்ன்றது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து மேல போக சான்ஸ் இருக்கு. இதுவும் இதுவும் ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 15 மினிட்ஸ்ல போய் பார்த்தா நமக்கு ரீஃபண்ட்மென்ட் இல்ல. ஸோ ரீஃபண்ட்மென்ட் இல்லாதனால நம்ம 5 மினிட்ல தான் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ 5 மினிட்ல என்ன ஆயிருக்குன்னா, இந்த லோ எடுத்தா தான் நமக்கு சோர்ச். இந்த லோ எடுத்தா தான் சோர்ச். ஸோ அப்போதைக்கு இந்த சப்ளைல நமக்கு என்ட்ரி மார்க்கெட் வந்து எந்த ஒரு சினாரியோவும் குடுக்கல. இந்த சப்ளைல செல் போ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் மேல பை போறதுக்கு தான் ஹைலி சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி மார்க்கெட் இந்த ஹைய எடுத்துட்டா, நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை இருக்கு இந்த டிமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டிமாண்ட்ல இந்த விக் இருக்கு. ஸோ இந்த டோட்டலா இந்த டிமாண்ட் எடுக்கலாம். டிமாண்ட் இருக்கு. 5 மினிட் போறோம். 5 மினிட்ல நம்ம இங்க ரீஃபண்ட்மென்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். மஸ்ட் இந்த ஹை எடுக்கணும். நல்லா நோட் பண்ணிங்க. இந்த ஹை எடுத்தா தான் நமக்கு பை. இது எடுக்காம நமக்கு பை கிடையாது. ஓகேங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டி வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு இந்த சப்ளை பிரேக் பண்ணா நமக்கு என்ட்ரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓவராலாக மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்கான். இந்த ஹையை எடுத்துட்டா நமக்கு ட்ரெண்ட் வந்து பைக்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சப்ளையை ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பிரேக் பண்ணிடுவான். ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போக போகுது. ஸோ இது மூவ்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூஎஸ்டி ஜேபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நமக்கு ரன்னிங்கில் தான் இருக்குது ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 7:17 வந்து ஆகுது. ஸோ நியூஸ் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. நியூஸ் முடிஞ்சு நியூஸ் வந்து 6:00 வந்தது. ஒரு 1 ஹவர் இம்பேக்ட் இருக்கும். 1 ஹவர் இம்பேக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த என்ட்ரியும் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த என்ட்ரி இல்லைனா இந்த என்ட்ரியை மிட்டிகேட் பண்ணாமல் இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த 2 என்ட்ரியுமே டெலீட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பிளான். இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ கீழே வந்து இந்த டிபி ஹிட் பண்ணால் நமக்கு அதாவது இந்த என்ட்ரியோட டிபி ஹிட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட். ஸோ யூஎஸ்டி கேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஹவரில் ஒரு பிளான் பண்ணோம். இந்த சப்ளைலேருந்து செல் வந்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். அண்ட் இந்த சப்ளைல செல் போகலாம்னு பிளான் பண்ணோம். மார்க்கெட் இன்னும் சப்ளைக்கு வரல. சப்ளைக்கு வருவான். ஓகேங்களா? வந்துட்டு செல் ஆவான். ஜிபிபி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிமாண்டுக்கு வராமல் இந்த சப்ளைக்கு போயிட்டா இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகாது. சப்ளைலேருந்து செல் தான் வந்து பண்ணணும். இந்த சப்ளைக்கு போகாமல் இந்த டிமாண்டுக்கு வரோன்னா நம்ம இங்கேருந்து பை பண்ணலாம். ஸோ இதான் வந்து பிளான். ஓகேங்களா? ஏடியூஎஸ்டியில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. இன்னும் ஸ்டில் வரலை. யூஎஸ்டி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிபி கிட்ட வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த டிபியை ஹிட் பண்ணால் தான் நமக்கு அந்த ட்ரேடு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு. ஓகேங்களா? டிபியை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிபி ஹிட் பண்ணிடும் நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்படி கிட்ட வந்துட்டு ஹிட் பண்ணாமல் கூட இப்படி போகலாம். ஸோ டிபி ஹிட் பண்ணுறவரில் அதை பற்றி பேச வேணாம். என்ஜெடி யூஎஸ்டியில் என்ன இருக்குது இந்த இடத்துல நமக்கு 50% மிட்டிகேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ தான் மார்க்கெட் வந்து 50%க்கு வரான். இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த ரீஃபைன்மெண்ட்டில் இருந்து மார்க்கெட் வந்தால் இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு மோஸ்ட்லி போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு போயிட்டு செல் ஆகலாம். ஓகேங்களா?
ஓகே. அப்போ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போனால் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. அது ஏன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்தால் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ண வேண்டாம். 15 மினிட்ஸ்லேயே தான் நம்ம செல் பண்ணணும். ஆனால் மார்க்கெட்டோட ட்ராவல் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு தான். இங்கே போயிட்டு அப்புறம் 15 மினிட்ஸ் வந்து லோவாக ஹிட் பண்ணலாம். நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு செல் வந்து ட்ரை பண்ணி செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூஎஸ்டி செஃப் வந்து இது ஒரு டிபி, இந்த யூஎஸ்டி செஃப் டிபி கொடுத்துட்டாலே நமக்கு ஒரு பெரிய டிபி. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இந்த ஹை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே பிஓஎஸ் பண்ணிவிட்டு கிளியராக வந்து பாருங்கள், பிஓஎஸ் பண்ணியிருக்கு. ஸோ மேலே வந்து எடுத்துகிட்டு அப்புறம் அந்த டிமாண்டுக்கு வந்தால் பை வந்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்திருக்கான். ஸோ 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு எப்போ இந்த ஹை எடுக்குதோ அப்போ தான் நமக்கு சோச். ஓகேங்களா? இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம், ஸோ இங்கே ஹை எடுத்ததுக்கப்புறம் டிமாண்ட்லேருந்து பை வந்து அகைன் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பிளான். இப்போ மார்க்கெட் வந்து ஒரே ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ரொம்ப ஒரு லாங்கான ரேஞ்ச் வந்து கொடுக்காம போயிட்டுருக்கனால நமக்கு இதில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இது குட்டி குட்டியான ப்ராஃபிட்ஸ் தான் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல நமக்கு சோச் கொடுத்தா தான் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? சரி, ஓகே. யூஎஸ்டி ஜேபிஒய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஸோ ஆல்மோஸ்ட் டிபி கிட்ட வந்துட்டான். இன்னும் டிபி வந்து ஹிட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் டிபி கிட்ட வந்துட்டான். ஸோ ஈரோ யூஎஸ்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்? டெய்லியோட சப்ளை பிரேக் பண்ணிட்டானா? ஓகே, நமக்கு இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துட்டான். ஸோ மார்க்கெட் நமக்கு சோச் கொடுத்துருக்கான். வீக்லியோட சப்ளையோட ரீஃபண்ட்மெண்ட்டு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பிரேக் ஆகிறவர்களும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த சப்ளை பிரேக் ஆனதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இது வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு டெய்லியோட சப்ளை, ரைட்டா? டெய்லியோட சப்ளை. ஸோ இந்த சப்ளை பிரேக் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை, ஆனால் சோச் கொடுத்துட்டான். ஸோ இதிலே வந்து தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து பை வந்து போக போகிறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து பண்ணலாம். வேறு எங்கேயுமே பை இல்லை. ஸோ இங்கே கீழே எண்டில் வந்து ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்ப் வந்து பண்ணலாம் நம்ம. இங்கே டெய்லியோட வீக்லியோட ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ இங்கேருந்து இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே 4 ஹவருக்கு போயிடலாம். ஓகேங்களா? 4 ஹவரில் போயிட்டு 4 ஹவரில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம வந்து செல் வந்து பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த சினாரியோவில் 4 ஹவரோட லோன்றது இங்கே இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு சின்னதாக ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம வந்து பிளானை வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் ஆல்மோஸ்ட் டிபி வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எஸ், டிபி ஹிட். இந்த டிமாண்டில் நம்ம டிபி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது கிடையாது. ஓகே, இதுவும் ஹிட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட டிபியோட லெவல் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து ஹிட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம டிபி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் $1969 வந்து டிபி வந்து ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி ஜேபிஒயில் டிபி வந்து எடுத்தாச்சு.
அடுத்து ஒரே ஒரு இதுதான் இருக்குது, யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப்பும் ஓவரால் டிபி கிட்ட வந்துட்டான். ஸோ இன்னும் டிபி வந்து எடுக்கல. ஓகேங்களா? ஓகே, ஹீரோ யூஎஸ்டி பிளான் வந்து பார்த்தாச்சு, கோல்டு பிளான் வந்து பார்த்தாச்சு, சோர்ஸ் கொடுக்கணும். யூஎஸ்டி ஜேபிஓ டிபி வந்து எடுத்தாச்சு. அண்டு 15 யூஎஸ்டி கேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 ஹவர் சப்ளைக்கு போகலை. ஜிபிபி யூஎஸ்டி கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு இன்னும் வரல. ஏடி யூஎஸ்டி ஸ்டில் ஏடி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கு இன்னும் வரல. ஸோ யூஎஸ்டி செஃப் இன்னும் டிபி ஹிட் ஆகலை. என்ஜெடி யூஎஸ்டி நமக்கு இன்னும் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி ஜேபிஓ வந்து டிபி வந்து ஃபைனலாக எடுத்தாச்சு. ரைட், இப்போ வந்து யூஎஸ்டி செஃப்க்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம் டிபி ஹிட் பண்ணுறான். ஓகே, நம்ம இந்த டிமாண்டில் வந்து பேசியிருந்தோம் பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 5 மினிட் ரீஃபர்மெண்ட். ஸோ மார்க்கெட்டிங் வரும்போது நான் வந்து சிஸ்டமில் இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் மொபைலில் பார்த்துட்டு இருந்தனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகே, பரவாயில்ல. இப்போ மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வந்தால் 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன், இப்போது ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்தால் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன். இப்போ 15 மினிட்ஸ் டிமாண்டுக்கு வந்துட்டான், அப்படியே உள்ள ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். இப்போ 1 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ரைட்டா? ஸோ 1 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல மிட்டிகேஷன் அப்படின்றது எங்கே நடக்குது? இங்கே நடக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த ஹையை எடுத்தால் நமக்கு சோர்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஹை எடுக்காமல் கீழே வந்துட்டான். அப்போது இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ் பண்ணி இந்த ஹை எடுத்தால் நமக்கு சோர்ஸ். இந்த ஹையை எடுக்கல. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபெயிலியர் ஆகுறோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மெண்ட் அப்படின்றது 5 மினிட். அப்போது நம்ம ஃபெயிலியர்ன்றது 5 மினிட்ல தான் பார்க்கணும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துக்கு வரோம். இந்த இடத்துல இந்த டிமாண்டில் இந்த இடத்துல 5 மினிட் ஃபெயிலியர் ஆகுது. எங்கே? இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது இந்த ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ 1 மினிட்டுக்கு நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகேங்களா? அப்படியே 15 மினிட்ஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல 15 மினிட்ஸும் ஃபெயிலியர். 15 மினிட்ஸும் ஃபெயிலியர். அப்போது நமக்கு இந்த ட்ரேடில் பை கிடையாது. பை மூமெண்ட் வந்து இந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கொடுக்கல. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த டிமாண்டில் மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ரியாக்ஷன் பண்ணியிருக்கான், கீழே போயிருக்கான். இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கான். ரைட்டா? அப்போது இது ஒரு ஃப்ளிப்பு தானே. ஸோ இந்த ஃப்ளிப்பில் தான் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன் நம்ம டிஸ்கார்டில். இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. 15 மினிட்ஸ் சப்ளைக்கு வந்துட்டான். 5 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் இல்லை, அதனால நம்ம 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? லிக்விடிட்டி ஹண்ட் வந்து நடந்திருக்கு இந்த இடத்துல. நல்லா பாருங்கள், ஹண்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? நமக்கு ஹண்ட் பண்ணியிருக்கான். ரைட்டா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஹண்ட் பண்ணி இப்போது இந்த லோவை நமக்கு கட் பண்ணால் தான் என்ட்ரி. ஓகேங்களா? நமக்கு இந்த லோவை சோர்ஸ் பண்ணணும். சோர்ஸ் பண்ணிட்டா நம்ம என்ட்ரி வந்து போகலாம். இப்போ இங்கே சோர்ஸ் பண்ணிட்டா எக்ஸாம்பிளுக்கு இப்படி இங்கே ஒரு சப்ளை இருக்குது. சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சப்ளை வந்து பார்க்கணும். ரைட்டா? அப்போது இந்த இடத்துல சோர்ஸ் வந்து இருக்குது. இதை இப்படி சோர்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. சோர்ஸ் பண்ணிட்டா மேலே இப்போ இங்கே பெண்டிங்கில் இப்போ சப்ளை இருக்குது. சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ளை இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்ளைலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்குமே கொடுக்கலாம், ஏன்னா இந்த லோ வரைக்கும் போவான். ஸோ நம்ம என்ட்ரி போகிறது 5 மினிட்ல, டிபி கொடுக்குறது 15 மினிட்ஸோட லோவில். ஸோ டோட்டலாக மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது இங்கே ஒரு ஹிடன் டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஹிடன் டிமாண்ட் எப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பு எதுவுமே கிடையாது, நார்மலாக தான் கிரியேட் ஆகிருக்கு. அப்போது இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் போக தான் சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கவுண்டரில் ட்ரேட் பண்ணுறோம். நம்ம டிபியை இங்கேயே நம்ம போடுறது ரொம்பவே பெட்டர். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? நம்ம 4 ஹவர் ட்ரெண்டை பிடிச்சி அதில் 15 மினிட்ஸில் போயிட்டு
நம்ம ஒரு ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது என்டையர்லி கவுண்டர் அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் இந்த டிமாண்ட்லேயே எக்ஸிட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? சரி. ஸோ பார்க்கலாம். இந்த ட்ரேடை எடுத்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதோட அட்டாச் பண்ணுறேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோஇஸ்டி என்ன பண்ணியிருக்கான்? ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்கு போயிட்டான். ஸ்டில் நமக்கு இந்த டிமாண்ட் வந்து இன்னும் நமக்கு பிரேக் ஆகலை. ஆனால் சோர்ஸ் கொடுத்துட்டான். இதிலே தெரிஞ்சு மார்க்கெட் பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ டோட்டலாக என்டையராக இந்த சப்ளை பிரேக் அவுட் ஆனால் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பை வந்து ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் இந்த இடத்துல நம்ம ஒரு செல் ட்ரை பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு செல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். வீக்லியோட சப்ளை, டெய்லியோட ரீஃபைன்மெண்ட். ஸோ 4 ஹவரில் நம்ம இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதே இங்கே இருக்குது. இந்த லோவில் தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ இந்த ட்ரேட் நம்மளால் பண்ண முடியாது. சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம். சினாரியோ நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் என்ன பண்ணியிருக்கான்? எஸ், யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து நமக்கு இந்த இடத்துல டிபி வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக சம்வேர் இந்த இடத்துல செல் வந்து போயிருந்தோம். இந்த இடத்துல நமக்கு டிபி ஹிட் பண்ணியிருந்தோம். நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். ரைட்டா? இந்த டிமாண்டில் டிபி வந்து ஹிட் பண்ணிட்டான். இப்போ இந்த டிமாண்ட்லேருந்து பை போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். பை கொடுத்தா போகலாம், இல்லைனா வேண்டாம். ஓகேங்களா? சரி. இப்போது நமக்கு பைன்றது 15 மினிட்ஸ். இந்த டிமாண்ட் அப்படின்றது 15 மினிட்ஸ். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் இஸ் 15 மினிட்ஸ். ஓகேங்களா? இப்போது 15 மினிட்ஸ் கொடுத்துருந்தேன். 5 மினிட்ல நமக்கு மிட்டிகேட் பண்ணால் இந்த இடத்துல இந்த ஹை எடுத்திருக்கான். ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு ட்ராப்பு, பேஸு, ட்ராப்பு இதை வந்து நம்ம ஸ்விங்காக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? பிக்கு விட்டு விட்டு இதுக்குள்ளேயே போயிருக்கான். ஸோ இது வந்து ஒரு கன்சால்டேஷன். இதை நம்ம எடுக்கக்கூடாது. மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு கீழே வந்து அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா? இதை நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இதில் நான் என்ட்ரியும் போகலை. ஸோ டிபியோட நிறுத்தியாச்சு. இந்த இடத்துல நமக்கு 15 மினிட்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு மார்க்கெட் வந்து டோட்டலாக செல் போகிறதுக்கு தான் சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அகைன் நம்ம 4 ஹவருக்கு போவோம். 4 ஹவர்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல் போக சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த லோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம். பிஒஎஸ் இது சோர்ச். அப்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை பாடி க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு யூஎஸ்டி கேடு. இன்னும் நமக்கு இந்த நம்ம பிளான் பண்ண சப்ளைக்கு வரல, வந்தால் என்ட்ரி போய்க்கலாம். இதுவும் நம்ம டிமாண்டுக்கு வரல, வந்தால் என்ட்ரி போய்க்கலாம். ஏயுடி யூஎஸ்டி இந்த டிமாண்ட் பிளான் பண்ணியிருந்தோம், வந்தால் என்ட்ரி போகலாம். ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ யூஎஸ்டி செஃப் நமக்கு வந்து டிபியை வந்து ஹிட். ஸோ இதை எடுக்கணும்னு முடிவு பண்ணால் இது தான் எடுப்பான். அப்போ நம்ம கரெக்டாக என்ட்ரியை போட்டு ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணிட்டா போதும், நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பிடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ என்செட் யூஎஸ்டி மேலே நம்ம இங்கே கொடுத்துருந்த இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட் வந்து போயிருக்கான். ஸோ நம்ம ஸ்டில் இந்த ஒரு இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ்லேயே நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரை பண்ணலாம். ஸோ லோ சேஞ்ச் ஆகிடுச்சு, இது ஹை. ஓகேங்களா? ஸோ லோ சேஞ்ச், மார்க்கெட் லோ எடுத்தானா நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த லோ அப்படின்றது இந்த சப்ளை இது வந்து 4 ஹவர். நல்லா பாருங்கள், இது 4 ஹவர் சப்ளை. இந்த 4 ஹவர் சப்ளைவை 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பாடி க்ளோஸ் பண்ணாமல் நமக்கு 15 மினிட்ஸில் இந்த லோவை எடுக்கணும். எடுத்தால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி செல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது இதே டைம் ஃப்ரேமில் போயிட்டு இதை இப்படி பாடி க்ளோஸ் பண்ணிட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் 4 ஹவர் சப்ளைவை பிரேக் பண்ணி சோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது ஒரு மேனிப்புலேஷன். அந்த சோர்ஸில் சப்ளையில் நம்ம என்ட்ரி ஆனால் நமக்கு வந்து ஏசல் வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து கோல்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்கலாம்.
சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்ளைலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு லாங்கான வீடியோவாக நம்ம எடுத்துட்டோம். ஸோ பார்ட்டாக நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அப்லோட் வந்து பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் நிறையா வேணும். இப்போ நம்ம பண்ண டாக்குமெண்ட்டு இது வந்து ஒரு நார்மலான டாக்குமெண்ட் தான், ஓகேங்களா. சும்மா டைம் கிடைக்கும்போது நான் பண்ணேன். ப்ராப்பராக நான் டாக்குமெண்ட் பண்ணேன் அப்படின்னா 1 மினிட் எல்லா டைம் ஃப்ரேம் நான் என்ட்ரு ஆகிறத ஒரு 5 ஹவர் 6 ஹவர் கூட நான் டாக்குமெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் என்னோட வீடியோஸுக்கெல்லாம் எப்போ 1000 லைக்ஸ்லாம் வருதோ அப்போ தான் நான் டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன். டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன், ஓகேங்களா. சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து ஆயிடுச்சு. ஸோ யூரோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் நமக்கு இந்த டிமாண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு, ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ இது வீக்லியோட சப்ளை. இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட். இப்போ 4 ஹவரில் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ தான் நமக்கு 4 ஹவர்னுடைய கன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஃப்ளிப் இருக்குது. ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்ளை பிரேக் பண்ணதுனால இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப்பில் இருந்து நம்ம என்ட்ரி போகலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளிப்பு நமக்கு என்ட்ரி வந்து இருக்குது. இன்கேஸ் இந்த ஃப்ளிப்பு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லோ எடுக்கும். அப்போ இந்த லோ எடுத்தால் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன், அதாவது 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும், ரைட்டா. சிம்பிள். மறுபடியும் சொல்கிறேன். டெய்லியில் இது வந்து ஒரு ஃப்ளிப்பு. இந்த ஃப்ளிப்பில் நம்ம பை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ளிப்பில் நமக்கு என்ட்ரி இப்படி கொடுக்காம என்ட்ரி எடுக்காமல் நமக்கு இதை இந்த ஃப்ளிப்பவே வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டான்னா இந்த லோவை எடுத்துரும், ரைட்டா. இந்த லோவை எடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த ரீஃபண்ட்மெண்ட் 4 ஹவர் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அப்போது நம்ம இங்கேருந்து ஒரு செல் வந்து சப்ளைலேருந்து செல் வந்து பார்க்கலாம். எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா ஸ்டில் இன்னும் வீக்லியோட சப்ளை ஸ்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸ்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் இருந்தும் செல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா. மார்க்கெட்டிங் இருந்து செல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நமக்கு என்ட்ரி கொடுத்தாலும் அதை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி நமக்கு இந்த இடத்துல செல் கொடுத்து எஸ்எல் அடிச்சிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா பெஸ்ட்டு தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே, ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் பண்ணியிருக்கான்றதை பார்க்கலாம். கோல்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு பிளான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் சப்ளை 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஸோ என்ன சொல்லியிருந்தேன், இதை வந்து ஸ்வீப்பாக இது வந்து லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டான். எப்போ நமக்கு இந்த சோர்ஸ் பண்ணுறானோ நமக்கு செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து சோர்ஸே பண்ணலை, நமக்கு செல் என்ட்ரி கொடுக்கல, மார்க்கெட் மேலே போயிட்டான், ஓகேங்களா. ஸோ நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. இப்போது மேலே இன்னொரு சப்ளை கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல இன்னொரு சப்ளை கொடுத்துருந்தேன். இந்த சப்ளையில் வந்து மார்க்கெட் செல் ஆகிட்டு நமக்கு ஒரு பிஒய்ஸே வந்து கொடுத்துட்டோம், ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த சப்ளைன்றது 50%. ஸோ 50%ல் நம்ம மார்க் பண்ணலாம். ஸ்டில் மார்க்கெட் 50%க்கு வரல. எதுக்கு நான் இப்போ 50% எடுத்தேன் அப்படின்னா இந்த கேண்டல் வந்து ரொம்ப பெரிய கேண்டல், ஓகேங்களா. இந்த சப்ளைன்றது ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் என்ட்ரி போகணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போகணும், ஓகேங்களா. அப்போது மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கான், இவ்வளோ பெரிய கேண்டலுக்கு இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே போயிட்டான். அப்போது லோவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா கீழே போனதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட்டே இல்லை, ஆனால் மார்க்கெட் கீழே போயிருக்கான், ஓகேங்களா. என்ன டைம்ன்றதை பார்க்கலாம். ஏஷியன் டைமிங்கில் மார்க்கெட் கீழே போயிருக்கான், ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட்டே இல்லாமல் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே போயிருக்கான், ஓகே. அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்றதை ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணலாம். நமக்கு இந்த இடத்துல பிஓஎஸ், இந்த இடத்துல நமக்கு சோர்ச், ஓகேங்களா. சரி, இப்போது இந்த சப்ளைக்கு இது கன்ஃபர்மேஷன், பிஓஎஸ் அண்ட் சோர்ச் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ சப்ளை நம்ம சம்பேர் வந்து எடுக்கிறோம், இங்கே எடுக்கிறோம். அப்போது கீழே இங்கே எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு. அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு பெருசாக இருக்குது, இதுவும் நமக்கு பெருசாக இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து சோர்ஸ் பண்ணிட்டான்,
ஃபுல்லாக ஒரு செல் மூமெண்ட் வந்து போயிருக்கான். இதில் வந்து இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து அவ்வளோ பவரான இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? அது இல்லாமல் ஏஷியன் மார்க்கெட். அப்போது இந்த ஹையை ஏஷியன் மார்க்கெட்டோட ஹையை ஒரு லிக்விடிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். லிக்விடிட்டியாக தான் இருக்கும், எடுத்து நம்ம அதில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம்னு கிடையாது. லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணலாம் ஒரு பிளானுக்கு. ஓகேங்களா? அப்போது இங்கே ரீஃபண்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி போட்ட சப்ளையில் ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? சேம் 15 மினிட்ஸ்க்கு போகலாம். 15 மினிட்ஸ்க்கு போய் பார்க்குறோம். 50% ட்ரா பண்ணுறோம். மார்க்கெட் என்ன பண்ணுது? 50%க்கே வரல. அந்த 50%க்கு மேலே தான் சப்ளைவே இருக்குது. அப்போது மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 50%க்கு வந்துட்டு ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட்டுக்கு ஒரு சூப்பரான லிக்விடிட்டி கிடச்சிரும். எது? ஏஷியனோட ஹை. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் ஏஷியன் ஹண்ட் ஆகி போகும்னு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி இடத்துல ஏஷியன் ஹண்ட் ஆகுமான்னு பார்த்துக்கணும். ஏஷியன் இருந்தாலே அது ஹண்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏஷியன் இப்போ இருக்குது. இந்த ஏஷியன் ஹண்ட் ஆகிறதுக்கு ரீசன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏஷியன் ஹண்ட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து இருக்குது. சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல இருந்து ப்ரீமியம்ஸை டிஸ்கவுண்ட் போடும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹிட்டன் டிமாண்ட் வந்து சப்ளை வந்து கிடைக்கும். இந்த ஹிட்டன் சப்ளை இப்படி இருந்தாலும் அது வேலிட் தான். இது ஹிட்டன் சப்ளை தானே, இதுவும் வேலிட் தான். ஸோ இந்த கேஸில் இப்போ இதில் நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா ஓகே, ஆனால் இன்டியூஸ்மெண்ட் வந்து இல்லை இதில். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ட்ரிலாம் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இப்படிலாம் வைக்கக்கூடாது, கொஞ்சமாவது இப்படி வைக்கணும். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி வச்சா ஒர்க் ஆகும். இப்போது இதுவும் வேலிடாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இந்த என்ட்ரி வேண்டாம். ஓகேங்களா? கோல்டில் நம்ம ஓவரால் இந்த ஹை எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஐடிஎம் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளை, இந்த சப்ளை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓவரால் இந்த சப்ளையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதான் வந்து பிளான். ஸோ மார்க்கெட் இப்போது இங்கே இருக்கக்கூடிய லோ எடுக்கிறான்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய லோ எடுக்கிறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இந்த சப்ளைஸையும் நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் இந்த சப்ளைஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நடக்கட்டும். அப்படியே கண்டினியூஸாக வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்து யூரோஸ்டில் என்ன பண்ணியிருக்கான்? யூரோஸ்டில் ஸ்டில் நமக்கு டிபி கொடுத்துட்டான். ஆனால் நமக்கு இன்னும் பாடி க்ளோஸ் வந்து பண்ணலை கீழே. இது இன்னும் பிஒய்ஸ் ஆகலை. பிஒய்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் மூமெண்ட்டை வந்து பேச முடியும். ஓகே, நம்ம கேடல் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ளை இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. சப்ளைஸில் வந்தால் என்ட்ரி, டிமாண்டில் ஜிபிபி யூஎஸ்டியில் டிமாண்ட் வந்தால் என்ட்ரி, ஏடு யூஎஸ்டியில் டிமாண்ட் வந்தால் என்ட்ரி. யூஎஸ்டி செஃப் நமக்கு பிஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். டிபி வந்து எஸ்டர்டே போட்டிருந்தோம். ஓகே, இப்போது இது ஒரே ஒரு இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கேருந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்திருக்கான்? இந்த சப்ளைலேருந்து இங்கே கண்ட்ரோல் எடுத்திருக்கான். லோ டைம் ஃப்ரேமில் இங்கே கண்ட்ரோல் எடுத்திருக்கான். நம்ம இங்கேருந்து ட்ரேட்லாம் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இங்கே கண்ட்ரோல் எடுத்த சப்ளை, இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்த சப்ளை நமக்கு ஒரு செல்லுக்கான பொசிஷன் இருக்குது. கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். என்ஜெட்டியில் டெய்லியோட சப்ளை 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸில். மார்க்கெட் இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. சோச் கொடுத்ததுக்கப்புறம் செல் வந்து ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த என்டையர் டே வந்து என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ
இப்போ வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ட்ராவலில் இருந்தனால நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. சரி, ஓகே. யூரோயூஎஸ்டி இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. இங்கேருந்து நம்ம செல் போகக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து செல் வந்து போகக்கூடாது. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கார்டில் நிறைய பேர் வந்து 15 மினிட்ஸில் செல் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ என்னோட அப்ரோச் வந்து இல்லை. இந்த இடத்துல செல் கிடையாது, பையில் தான் அப்ரோச் இருக்குது. வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஸோ செல் போயிருக்காங்க, பிரேக் ஈவன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி லாஸ் ஆகுது அப்படின்னாலும் கவர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு பை இருக்குது. ஸ்டில் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இங்கே இருக்கக்கூடிய வீக்லியோட சப்ளைவை இப்போது மேலே போய் எடுத்துட்டான். இன்னும் நமக்கு பாடி க்ளோஸ் பண்ணல, அவ்வளோதான். வீக்லி வந்து ஃபெயிலியர். ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்ட் பக்காவாக ஒர்க் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா? சரி, கோல்டில் என்ன நடந்திருக்கு? ஸோ கோல்டில் இன்றைக்கி ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பேசியிருந்தோம், இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிமாண்டில் இருந்து பை வந்து போகலை. ஏன்னா இந்த டிமாண்ட் பிரேக் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கான், இந்த சப்ளைலேருந்து, சாரி டிமாண்டுன்னு சொல்லியிருக்கேன், சப்ளைலேருந்து இங்கே குட்டியாக ஒரு சப்ளை பார்த்துருந்தோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் சப்ளை. 15 மினிட்ஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போகிறோம். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் இதில் ரீஃபண்ட்மெண்ட் கிடையாது. 5 மினிட்ல மட்டும்தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ 5 மினிட்ல லோ மார்க்கெட் எடுக்கல. அகைன் இந்த பிஓஎஸ், இந்த லோ, இதை எடுத்தால் நமக்கு செல் வந்து பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், 15 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த சப்ளை நமக்கு செல் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? இது ஃபெயிலியர். ஓகே. இப்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 11:30 நைட்டு. ஓகேங்களா? இந்த நைட் 11:30க்கு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? 11:30 நம்ம வந்து நியூஸ் டைமிங்கில் ட்ரேடு வந்து பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நியூஸுக்கு ஒரு 5-6 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன் பண்ணிடுவோம், இல்லைனா என்ட்ரி போட மாட்டோம். இப்போ இந்த என்ட்ரி ட்ரிகரே இல்லை. அப்போ இந்த 3 என்ட்ரியுமே நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போகணும். அப்படி டேரெக்டாக என்ட்ரி போட்டிருந்தா இந்த என்ட்ரி நம்ம டெலீட் பண்ணியிருக்கணும் நியூஸுக்கு ஒரு 5-3 மினிட்ஸ்க்கு முன்னாடி. ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நியூஸ் வந்த உடனே கீழே ஒரு அடி, மேலே ஒரு அடி. இப்போது நம்ம என்ட்ரி போகலை. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இப்போ என்ன எதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இந்த 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கான், ஃபெயிலியர் பண்ணிட்டான். ரைட்டா? 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டான். அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை தூக்கிடலாம். ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்தாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் தான் நம்ம வந்து என்ட்ரி வந்து பார்க்கணும். இப்போ 15 மினிட்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை கட் பண்ணி நமக்கு சோர்ச் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இந்த ஹை கட் பண்ணி, அதாவது இது பிஓஎஸ், இதுவும் பிஓஎஸ், 2 ஹையும் எடுத்து நமக்கு சோர்ச் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு அடித்தது கீழே தான் அடித்தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கீழே ஹிட் பண்ணி அப்புறமா மேலே ஹிட் பண்ணியிருக்கான். இப்போது மார்க்கெட் கீழே அடித்து மேலே அடிச்சிருக்கான். நமக்கு கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கீழே வந்துட்டு மேலே போகும்போது பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை பண்ணக்கூடாது, வேண்டாம். ஏன்னா இது 2 சைடுமே ஸ்வீப் ஆன் த லிக்விடிட்டி, டபுள் சைடு ஸ்வீப் ஆன் த லிக்விடிட்டி. அப்போது ஒன்று மார்க்கெட் வந்து இப்படியே வந்து லோவாக க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா இப்படியே போய் ஹையை க்ளோஸ் பண்ணணும். ஒரு லோவையோ ஹையோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படியே 4 ஹவருக்கு வந்துட்டு சிம்பிள், ரொம்ப சிம்பிள். 4 ஹவருக்கு வந்துட்டு இந்த டிமாண்டில் பை போக வேண்டியதான். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் வரி பண்ணிக்க அவசியம் இல்லை. இந்த டிமாண்டுக்கு வந்தால் நம்ம பை வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இது ஸ்வீப்பு. கீழே அடிச்சுட்டு மேலே போயிருக்கான். அப்போது கீழே வந்து நமக்கு ஸ்வீப்பு, மேலே கேரக்டர் ஷிஃப்ட்டு அப்படி வச்சுக்கலாம்.
ஆனால் கீழேயும் சப்ளை இல்லை, மேலேயும் கீழேயும் டிமாண்ட் இல்லை, மேலேயும் நமக்கு சப்ளை இல்லை. அப்போது இந்த இடமே இந்த இடம் எகெயின் நமக்கு ஹண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட் அப்படியே கீழே வந்து இந்த லோவை எடுத்துட்டு, இது ஒரு பெரிய மேனிப்புலேஷனுங்க. ஓகேங்களா, பெரிய மேனிப்புலேஷன். செல்லு பை எப்படி லோவில் இருக்கிற எஸ்எல்ஸை செல் பண்ணி ஹிட் பண்ணிவிட்டு பை வந்து போயிட்டான். ஸோ இது ஒரு பெரிய மேனிப்புலேஷன். அப்போது இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ ஒரு சூப்பரான லிக்விடிட்டி, அதாவது இன்டிஸ்மெண்ட். ஓகேங்களா, அப்போது அப்படியே 4 ஹவருக்கு போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் கண்டிப்பாக ஒர்க் ஆக போகிறோம். இது மஸ்ட்டு ஒர்க் ஆயிரும். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல பிஒய்ஸ் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பிஒய்ஸ் கொடுக்கல. இந்த பிஒய்ஸ் கொடுத்தா நம்ம வந்து செல் போகலாம் அப்படின்ட்டு பிளான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 15 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தான். ஸோ இந்த 15 மினிட்ஸில் இதை வந்து சோர்ச் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். இதுதான் நமக்கு இன்டியூஸ்மெண்ட். அப்போது நமக்கு இந்த இடத்துல பை இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பையில் நான் என்ன பண்ணிட்டேன், 50%ல் ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ராடே வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான். ஸோ எனக்கு இது நான் டைரக்ட் என்ட்ரி. ஓகேங்களா, பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்காம போயிருந்தேன், போகலாம். ஸோ எனக்கு இந்த ஹையை எடுத்தால் தான் பிரேக் ஈவன். நான் என்ன பண்ணிட்டேன், மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த ஹையை எடுக்கல. இந்த பிரேக் ஈவன் எடுக்காதனால அப்படியே ஹோல்ட்லேயே வச்சுருந்தேன். மார்க்கெட் வந்து இப்போ நியூஸில் ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா, இந்த ட்ரேடு வந்து மேலே போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் நியூஸில் இந்த ட்ரேடு வந்து கீழே ஹிட் பண்ணிட்டான். நியூஸுக்கு முன்னாடி நம்ம ட்ரேடை டெலீட் பண்ணோம், 3-5 மினிட்ஸ்க்கு முன்னாடி டெலீட் பண்ணோம். எனக்கு இந்த ட்ரேடில் ஹோப் இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணேன், இங்கே வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த யூஎஸ்டி ஜேபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு $95 வந்து எஸ்எல். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்த ட்ரேடு வந்து போகலாம். அடுத்த ட்ரேடு வந்து யூஎஸ்டி கேடு நமக்கு சப்ளைக்கு வரல, ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜிபிபி யூஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கு வராமல் சப்ளைக்கு போயிட்டான். சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர். ஓகேங்களா, ஸோ இந்த 1 ஹவரில் 1 ஹவர் கிடையாது, டெய்லி. ஓகேங்களா, இந்த டெய்லியிலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். அது அப்புறமா பார்க்கலாம், செல் கொடுக்கும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி டிமாண்டுக்கு வந்து பை பண்ணலாம் பிளான் பண்ணோம். டிமாண்டுக்கு வரல இந்த டிமாண்டுக்கு. ஸோ ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்டி செஃப்பில் என்ட்ரி போயிருந்தோம். அது வந்து நம்ம டிபி வந்து எடுத்தாச்சு. ஓகே, என்ஜெட் யூஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு 2 என்ட்ரி போயிருந்தேன். என்ஜெட் யூஎஸ்டி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல சோர்ச் கொடுத்தான். ஐடிஎம்க்கு முன்னாடி ஒரு ஃப்ளிப்பு, இந்த இடத்துல என்ட்ரி போனேன், நமக்கு வந்து ஒரு எஸ்எல். இந்த என்ட்ரி வந்து லைவாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேங்களா, கொஞ்சம் பிஸியாக இருந்தனால. ஓகே, இங்கே வந்து என்ட்ரி போட்டேன், எஸ்எல் வந்து ஹிட் ஆகிட்டான். ஓகேங்களா, மேலே இந்த சப்ளைலையும் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துட்டு இவ்வளோ கீழே வந்துட்டு அப்புறம் மேலே போயிட்டான். ஸோ இது ஒரு எஸ்எல். இந்த என்ட்ரி எனக்கு வந்து கீழே போவான், மார்க்கெட் வந்து ஃபுல் ஃபால் அடிப்பான் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இதையும் நான் ஹோல்டு பண்ணிட்டேன். இதையும் நான் பிரேக் ஈவன் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம ரூல் படி. இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுத்தேன். ரிஸ்க் எடுக்கிறேன்னா நான் அதை அப்படி நான் லாஸ் ஆகிறேன் அப்படின்னா அது ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எபிலிட்டி இருக்குது, அதனால நான் ரிஸ்க் எடுக்கிறேன். உங்களுக்கு அப்படி அந்த எபிலிட்டி இல்லைன்னா கொஞ்சம் சேஃபர் சைட்லேயே இருங்க. ஓகேங்களா, அந்த எபிலிட்டி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கெயின் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கெயின் ஆனதுக்கப்புறம் ரிஸ்க் வந்து எடுங்க, யார் வேணான்னு சொன்னால். ஓகேங்களா, ரிஸ்க் எடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே, இப்போ இதுலேயும் வந்து நமக்கு 2 எஸ்எல். இன்றைக்கி என்டையர் டே என்ஜெட் யூஎஸ்டியில் 2 ஆர்டர், யூஎஸ்டி ஜேபிஓவில் 2 ஆர்டர். ஓகேங்களா, இன்றைக்கி என்டையர் டே வந்து பார்த்தீங்கன்னா $351 வந்து நம்ம லாஸ் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா, சரி ஓகே. நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம லாஸில் இருந்தோம். ஓகேங்களா, லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம லாஸில் இருந்தோம். அந்த லாஸை நம்ம எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்டி ஜேபிஒய் அண்டு யூஎஸ்டி செஃப்பில் ப்ராஃபிட் வந்து பண்ணி நம்ம ஓவராலாக $6,500 கிட்ட நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஈவன் வந்து இன்றைக்கி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி போட்ட ஆர்டர் எல்லாமே லாஸு.
ஒரு 2 டிபி வந்து ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் லாஸ்ட் வீக்கில் போட்ட எல்லா ஆர்டருமே லாஸு. ஸோ இதில் நம்ம டிபி ஹிட் ஆனது ஒரு 2லேருந்து 3 டிபி தான் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ 3 டிபி நமக்கு லாஸ் ஆனது அதிகமாக இருக்குது. இப்போ இதில் எது வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குன்னா அந்த 2-3 டிபி தான் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? அதை ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். ரெக்கவர் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது தான். ஓகேங்களா? பண்ண முடியாமல் போயிடும். அதனால ரெக்கவர் பண்ணிடலாம். எத்தனை லாஸ் ஆனாலும் ரெக்கவர் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக லாஸ் ஆனதே ரெக்கவர் பண்ணியாச்சு எஸ்டர்டே. ஸோ பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணி ஹோல்டு பண்ணி ரெக்கவர் பண்ணியாச்சு. அந்த ப்ராஃபிட் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரேடு 1 வீக்காக ரன் ஆன ட்ரேடு. நான் கான்ஃபிடென்ட்டாக அந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணி அப்புறம் நான் டிபி போகிற வரைக்கும் ஹோல்டு பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போது அந்த ஒன் வீக்கை நான் ஹோல்டு பண்ணாமல் நடுவுலேயே நான் எக்ஸிட் ஆயிருந்தேன்னா இப்போ எனக்கு இந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஒரு $500, $300, $400 கூட ப்ராஃபிட்டாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் ஹோல்டு பண்ணனால 2 என்ட்ரியுமே நான் ஹோல்டு பண்ணி இதுதான் ரூல், இங்கே தான் மார்க்கெட் போகும், இந்த லோ ஹை தான் மார்க்கெட் போகும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நான் அந்த இடத்துல தான் டிபியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்படின்றனால எனக்கு பெரிய ப்ராஃபிட் வரும். நான் எவ்வளோ லாஸ் பண்ணாலும் ஒரே ஒரு ப்ராஃபிட்லேயே நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஒரே ப்ராஃபிட்டில் நம்ம ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் கவலைப்படாமல் ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நான் யூடியூப்லேயே நான் போட்டுட்ருக்கேன். இப்படி ஒரு செட்டப் இருக்குது, இங்கே ஒரு செட்டப் இருக்குது. ஓகே, நம்ம இப்படி ஒரு செட்டப்பை பில்ட் பண்ணிவிட்டு இதிலே நம்ம ட்ரேட் வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு செட்டப் வந்து பில்ட் ஆகணும். ஓகேங்களா? லாஸ் ஆகும், லாஸ் ஆகாமலாம் இருக்காது. ஓகேங்களா? இந்த ட்ரேடிங்கில் லாஸ் தான் அதிகமாகும். அதை பிரேக் ஈவன் பண்ணி அதை நம்ம ஓவர் கம் பண்ணி ப்ராஃபிட்டபிளுக்கு கொண்டு வர தான் இந்த ட்ரேடிங்கோட பிஸ்னஸ். ஓகேங்களா? இந்த ட்ரேடிங்ன்ற பிஸ்னஸே இப்படி தான். ஓகேங்களா? அப்போது இதில் நம்ம கண்ட்ரோல்டாக நம்ம பண்ணணும். மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போது நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சப்ளை நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த சப்ளையில் என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த சப்ளையும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது பிஓஎஸ்ன்றப்போ நமக்கு ஹை எடுத்துட்டான் சோச்சு. இப்போ மார்க்கெட் இங்கே இதையும் வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ட்ரி கொடுத்தா கொஞ்சம் ரிஸ்க் கம்மி பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கு பிளான் வந்து பண்ணலாம். சரி, ஓகே. இன்றைக்கி நான் போன 2 என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரி 1:20, செகண்ட் என்ட்ரி 1:28. இது நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆகலைன்னா 1:20, 1:28 அந்த மாதிரி நமக்கு ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஓகே. ஸோ ஓவராலாக நம்ம இந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு நம்ம சமாளித்து வந்து லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி அப்படி இப்படின்ட்டு நம்ம வந்து $5,839 வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த நான் பண்ணக்கூடிய ட்ரேடும் 2-3 லாஸ் ஆகலாம், ஒரு 10 கூட லாஸ் ஆகலாம். இந்த $5,839 அப்படின்றது 3,000க்கும் வரலாம். ஆனால் அது பண்ணிகிட்டே லாஸ் பண்ணிகிட்டே வரும் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து ஒரு 2 டிபி பண்ணோன்னா இது அப்படி இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும். 10,000க்கு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இதில் தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இதுதான் நான் பிலீவ் பண்ணுறேன். இதுதான் நான் ட்ரேடும் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி என்டையர் டே லாஸ் தான். 3 ட்ரேட் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம ஓவரால் பிக் ப்ராஃபிட்டில் இருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோக்கு எனக்கு 1000 லைக் வந்துச்சு அப்படின்னா 1000 லைக், ஓகேங்களா? இந்த வீடியோக்கு எனக்கு 1000 லைக் வந்துச்சுன்னா இதே மாதிரி டாக்குமெண்ட்ஸை இப்போ நான் பண்ணியிருக்கிற இந்த டாக்குமெண்ட் ஒரு நார்மல் டாக்குமெண்ட் தான். நிறைய ட்ரேடு எடுத்து பெரிய பெரிய டாக்குமெண்ட் 5 ஹவர்ஸ்க்குலாம் கூட டாக்குமெண்ட் வந்து பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா இந்த வீடியோவுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குற எல்லா வீடியோக்கும் 1000 லைக்ஸ் எப்போ ரீச் ஆகுதோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு 10,000 சப்ஸ்கிரைப் எப்போ வராங்களோ நான் யூடியூப்பில் வந்து லைவாகவே என்ட்ரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எடுப்பேன். நீங்கள் யூடியூப்பில் என்னை பார்த்து அந்த இடத்துல என்ட்ரிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 10,000 சப்ஸ்கிரைப் எப்போ வராங்களோ. சரிங்களா? சரி, ஓகே.
யூடியூப் பிடிச்சிருக்கு, உங்கள் சேனலில் போட்டுட்ருக்கிற கான்செப்ட் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் லேர்னிங்ஸ் கொடுக்குது, நிறையா சூப்பராக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது அப்படி சொல்லணும்னு தோணுச்சுன்னா, திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், திஸ் டாக்குமெண்ட் இஸ் கிரேட்டு, யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் கிரேட், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இப்போ கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் புதுசாக ஒரு கரன்சி பேரை அனலைஸ் பண்ணி நிறைய நாலேஜ் வந்து கொண்டு வரலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.